வணக்கம், இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் செயற்பாடு தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தினார் ஜனாதிபதி. රනිල් වික්‍රමසිංහ මහතුමා පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා මන්දිහා බලලා ඇහිං සඥාවක් කෙරුවා අපි යමුද කියලා. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மைத்ரியின் நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பகிரங்க தகவல். நாட்டை கட்டியெழுப்பும் விதத்தை தெளிவூட்டினார் பிரதமர். அசாத் சாலிக்கு தேசிய பட்டியலில் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. புத்தகயாவை இந்தியாவின் நான்மீக தலைநகராக பெயரிட திட்டம். இலங்கை வரலாற்றில் அதிக வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சியின் 69வது பூர்த்தி மாநாடு பிடக்கோட்டில் உள்ள சிறிகொத்தா கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் 69வது ஆண்டு நிறைவு விழாவின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். අතිගරු ජනාධිපතිතුමාගේ ඒ වගේම ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் துணிச்சலான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சு முன்னோடியாக இணைந்து செயற்படும் என்பதனை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது நாட்டின் வரலாறு எழுதப்படும் போது இந்த நாள் நாட்டின் திருப்பு முனையாக அமைந்த நாள் என அதில் குறிப்பிடப்படும் என்பதில் ஐயமில்லை. இணக்கப்பட்ட அரசியலுக்கு இன்று இடமளித்து அடிப்படை வாதத்தை ஒருபுறம் தள்ளி வைத்துள்ளோம். அதனூடாக நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் அல்லவா? இந்த இணக்கப்பாட்டு அரசியலின் ஊடாக உள்நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேசம் எம் மீது பாரிய நம்பிக்கை வைத்துள்ளது. நாட்டை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் பாராளுமன்றத்தில் 113 ஆசனங்கள் போதுமானதாக அமையாது. அதற்கு அதிகமான ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. பல வருடங்களாக எம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அரசியலமைப்பை மாற்றுவதாக கூறியவர்கள் இன்று இந்த நாட்டின் மிகவும் பொன்னான சந்தர்ப்பம் என்பதனை புரிந்து கொண்டுள்ளனர். நம்பிக்கை கொள்ளக்கூடிய 2 தலைவர்கள் இருக்கின்றனர். கட்சியின் ஆண்டு நிறைவு விழா கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தேசிய அரசாங்கம் என்பது 4 வழித்தடங்கள் உள்ள அதிவேக வீதியில் செல்லும் ஹைபிரிட் காரை போன்றது. முந்திக் கொண்டு செல்ல முடியும். முன்பக்கம் மிகவும் தெளிவாக தெரியும். வீதியும் பெரிதாக இருக்கும். வளைவுகள் கிடையாது. பயணம் மிக விரைவாக அமையும். வாகன நெரிசல் கிடையாது. சென்றடையும் நேரத்தை மிகவும் சரியாக கூற முடியும். எனினும் ஆசனப்பட்டியை அணிந்து செல்ல வேண்டும். அப்போது சேதங்களை குறைத்துக் கொள்ள முடியும். நாம் இருவரும் நித்திரை கொள்ளும் சாரதிகள் அல்ல. ஏனையோர் நித்திரை கொண்டமையினாலேயே நாம் இந்த இடத்துக்கு வந்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி 60 மாதங்களில் புதிய நாடொன்றை உருவாக்கும் கட்சியாக அமையும் என்பதனை மீண்டும் நிரூபிப்போம் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன். මෙය තමයි අප විසින් තේරුම් ගත යුතු இதுவே எம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய புதிய அரசியல் கலாசாரம். தேர்தல் பிரசார நடவடிக்கையின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் பல்வேறு அனுபவங்கள் கிடைத்தன. நவம்பர் மாதம் 22ஆம் திகதி நான் அரசாங்கத்திலிருந்து விலகி சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையாரின் வீட்டுக்கு செல்லும் வரை ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு செகண்ட் கூட சந்தித்து கதைத்திருக்கவில்லை என்பதை மிகவும் நம்பிக்கையுடன் கூற வேண்டும். பாராளுமன்றத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்துக்கு அருகில் வருகை தந்தார். நான் ஆளும் கட்சியின் அமைச்சர் ஆசனத்தில் அமர்ந்திருந்தேன். என்னை பார்த்து நாம் செல்வோமா என சமிக்ஞை விடுத்தார். அதன் பின்னர் நான் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறும் போது ஹெலிகாப்டர் ஒன்று பாராளுமன்றத்தில் தரையிறக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் தரையிறக்கப்படுவதற்கு முன்னர் நாம் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். எனினும் ஹெலிகாப்டரில் வந்திருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் என்னை சந்திக்க நேரிட்டிருந்தால் எமது பயணம் சில மணி நேரம் தாமதமடைந்திருக்கும். எனினும் தவறுவிட்டிருக்க மாட்டேன் என்பதை தெளிவாக கூற வேண்டும். எதிரி எப்போதும் இயலாமை கொண்டவர் என சிந்திக்க வேண்டாம். எதிரி பின்வாங்குவதாகவும் சிந்திக்க வேண்டாம். நோக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கரங்களை நீட்டி உங்களுடன் இணைந்து கொள்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும். අරමුණ සහ බලාපොරොත්තු
ඉෂ්ට කිරීම සඳහා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය සහෝදරත්වයේ දෑත්දිගු කරමින් ඔබ සමග එක්වන බව ඉතාම පැහැදිලිව සඳහන් කරන්නට ඕනේ. அனைத்து இடங்களும் ஒன்றிணைந்த முன்னணி ஒன்றின் தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சி 1946 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போதைய அரச சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய டி.எஸ். சேனாநாயக்க, ஜே.ஆர். ஜெயவர்தன, ஆல்பர்ட் பீரிஸ், டி.பி. ஜயா ஆகியோர் கட்சியை ஸ்தாபிக்க முன்னின்று செயற்பட்டனர். 1947 ஆண்டு அந்த கட்சி முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டது. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆட்சி இந்த நாட்டில் இருந்த காலகட்டத்திலேயே நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இலங்கையின் முதலாவது பிரதமர் மற்றும் முதலாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அறிமுகப்படுத்துவதற்கும், பொருளாதார புரட்சிக்காக திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கும், முதலாவது மக்கள் வாக்கெடுப்பை அறிமுகப்படுத்துவதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி அடித்தளமிட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக மாகாண சபை முறைமையை ஐக்கிய தேசிய கட்சியை ஏற்படுத்தியமை விசேட அம்சமாகும். தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமான ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிகரமாக நிறைவு பெறுவதற்கு திரைக்கு பின்னால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முதற் தடவையாக தகவல்களை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் தி ஹிந்து பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சர்வதேச இந்து மற்றும் பௌத்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். உங்களது பேச்சுவார்த்தைகளுக்கு இந்தியா தொடர்பாடல் வசதிகளை வழங்கியதாக கூறப்படுகின்றது. உண்மையிலேயே செய்மதி தொலைபேசிகள் கிடைத்தனவா? இல்லை, அது பொய்யாகும். நாங்கள் வைபர் ஆப்பை பயன்படுத்தினோம். வைபர் கலந்துரையாடல்களை ரகசியமான முறையில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதனை எமது அரசாங்கம் அறிந்திருக்கவில்லை. உலகின் ஒரு சில நாடுகளில் வைபர் கலந்துரையாடல்கள் எவருக்கு இடையில் இடம்பெறுகின்றது என்பதை அனுமானிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இலங்கையில் இன்னமும் அந்த தொழில்நுட்பம் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் எம்மில் அநேகமானவர்கள் இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டோம். அனைவரையும் ஒன்றிணைப்பதற்கு பொது எதிரியை வழிவகுத்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் தேசிய பட்டியல் கிடைத்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எல்.ஏ. ஹிஸ்புல்லா தெளிவுபடுத்தினார். மட்டக்களப்பில் நேற்றிரவு இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலிலே மஹிந்த மைத்திரி பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட 21 கேபினட் மினிஸ்டர்மார் தோல்வியடைந்தார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிரதி அமைச்சர்கள் தோல்வியடைந்தார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த தோல்வியடைந்த அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. மஹிந்த ராஜபக்ச கடைசி நிர்வாக காலத்திலே முஸ்லீம்கள் மிகவும் மனமுடைந்திருக்கிறார்கள். இந்த கட்சியின் மீது முஸ்லீம்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அதை மிக தெளிவாக காட்டியிருக்கிறது. ஆகவே மீண்டும் முஸ்லீம் சமூகத்தை மத்தியிலே இருக்கின்ற அச்சத்தை போக்கி தேசிய ரீதியிலே முஸ்லீம்களை நமது கட்சியோடு இணைத்து செயற்படுகின்ற ஒரு பணியை உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலேதான் நான் உங்களை தேசிய பட்டியலுடைய உறுப்பினராக நியமித்திருக்கிறேன். இலங்கை முழுவதும் மீண்டும் முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கின்ற அச்சத்தை போக்கி அவர்களை எம்மோடு அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று அந்த பொறுப்பையும் என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றபோது அங்கு தோல்வியடைந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக காத்திருந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எல்.ஏ. ஹிஸ்புல்லா தெரிவித்தார். என்னுடைய பேர் கெசட் பண்ணுகின்ற வரை நான் ஜனாதிபதியை கூட சந்திக்கவில்லை. அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் என்னை வருமாறு சொன்னார் வீட்டுக்கு. நான் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது விட்டு வருகின்ற போது என்னுடைய தொலைபேசியிலே ஜனாதிபதியினுடைய மிஸ்கோல் இருந்தது. 4-5 மிஸ்கோல் இருந்தது. அந்த மிஸ்கோலை நான் திரும்பி எடுத்தபோதுதான் ஜனாதிபதி 2 மணிக்கு உங்களை அவசரமாக வர சொன்னார் என்று அவருடைய செயலாளர் சொன்னார். ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக நான் போய் அவருடைய வெயிட்டிங் எல்லா தோல்வி அடைந்த அமைச்சர்கள், எம்பிமார், பிரதி அமைச்சர் எல்லோரும் கிட்டத்தட்ட 50 பேர் அளவிலே அங்கிருந்தார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பின்னடைவு தொடர்பில் அமைச்சர்கள் சிலர் இன்று கருத்து வெளியிட்டனர். சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க மல்வத்து மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார்.
லட்சுமி அப்பா அபேவர்தன, மஹிந்த சமரசிங்க, விஜித் விஜயமுனி சொய்சா மற்றும் ரஞ்சித் சேம்பலாபிட்டியா ஆகியோர் அவர்களது மாவட்டங்களில் முன்னிலையில் வெற்றி பெற்றிருந்தனர். ஆனால் தற்போது தோல்வியடைந்தனர். இவர்களுக்கு எதிராக பாரிய அளவிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதக தன்மையை குறைப்பதற்கு தேசிய பட்டியலை பயன்படுத்த நேரிட்டது. இதன் காரணமாக சில கட்சிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தெரிவு செய்ய முடியாமல் போனது. இது கவலைக்குரிய விடயமாகும். தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்கும் போது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் பதவிகள் வழங்குவதில் அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன. ஸ்ரீ தலத மாளிகைக்கு சென்றிருந்த அமைச்சர் சந்திம வீரக்கொடி வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். අපිට තියෙන්නේ තනතුරු සීමිත ප්‍රමාණයයි. ඒක මුළු රටටම බෙදෙන්න ඕන. குறுகிய பதவிகளே எமக்குள்ளன. அவை முழு நாட்டிற்கும் மாவட்டங்களுக்கும் பகிரப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் ஜனாதிபதி மிகவும் நியாயமான முறையில் நாட்டின் மக்களுக்கு ஏற்றாற்போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் நியாயமான முறையில் பதவிகளை வழங்குவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் யாப்பா அபேவர்தன இன்று தெவினுவர விஷ்ணு ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். பாராளுமன்றத்திற்கு அனுப்பியவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கூறப்போவதில்லை. ஆனால் மாவட்ட ரீதியில் வாக்கு வீதத்தை பெற்றுக் கொண்டவர்களை எடுத்துக்கொண்டால் மக்களுடன் அவர்கள் எந்தளவு இருந்தார்கள் என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. வீதிகளுக்கு குறைந்தபட்ச மணலையாவது போட்டார்களா அல்லது கால்வாய்களை அமைத்தார்களா? இவை எதுவுமே இல்லாமல் பாராளுமன்றத்திற்கு சென்றுள்ளனர். ஆகவே தேர்தல் தொடர்பில் அவதானித்தால் எமக்கு பாரிய அளவில் கவலை அளிக்கின்றது. அரசியல் ரீதியிலான கவலை மாத்திரம் எமக்கு உள்ளது. அரசியலை முன்னெடுப்பதா இல்லை என்பது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அரசியலில் நான் வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலர் சுயாதீனமாக செயற்பட உள்ளனரா என இதன்போது ஊடகவியலாளர்கள் அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள். මං හිතන්නේ මේකට අපි එච්චර කලබල වෙන්න හොඳ නෑ. මේ අය අපේ පක්ෂයේ මන්ත්‍රීවරු. இங்கு அந்த அளவு குழப்பம் அடைய வேண்டிய தேவையில்லை என நான் நினைக்கின்றேன். இவர்கள் எமது கட்சியின் உறுப்பினர்கள். ஏனெனில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கட்சியினருக்கு எதிர்க்கட்சியில் இருக்க விரும்பினால் இருக்குமாறு கூறியுள்ளார். ஆகவே சிலர் எதிர்க்கட்சியில் இருக்கட்டும். ஆனால் பிரதான இரு கட்சிகளும் தேசிய அரசாங்கத்திற்கு வந்ததன் பின்னர் அடுத்த பிரதான கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்க வேண்டும். அதுவே ஜனநாயகமாகும். පක්ෂයේ පක්ෂ නායකතුමා අතිගරු ජනාධිපතිතුමා ඉතාම පැහැදිලිව කිව්වා. தமக்கு ஏற்றவாறு சுதந்திரமாக செயற்பட சந்தர்ப்பம் வழங்குவதாக ஜனாதிபதி தெளிவாக கூறியுள்ளார். கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பதவிகளை பெற்றுக் கொள்ளும் போது ஏனையோருக்கு தேவையாயின் எதிர்க்கட்சியின் பணியை முன்னெடுக்க முடியும். அதனை ஜனநாயக ரீதியிலான கட்சியின் ஆட்சி முறையாக நான் கருதுகிறேன். විපක්ෂ කාර්යභාරය ඉටු කරන්නත් අවස්ථාව තියෙනවා. ඒක පූර්ව ප්‍රජාතන්ත්‍ර தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை கோரி வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தமிழரசு கட்சி ஏதோ உள்ளக விசாரணை கோருவது போலவும் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரவில்லை என்பது போலவும் இத்தனை உண்மைகளையும் மூடி மறைத்து விடக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு புது இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுடைய முதலமைச்சரும் சம்பந்தப்படுகிறார். அவருக்கு அது ஒரு நீதியரசருக்கு அது புரியாமல் இருக்க முடியாது. அப்படி புரியாமல் இருந்தால் அது ஆச்சரியமான விடயம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக ஒரு போர்ஸ் குற்ற விசாரணை சர்வதேச விசாரணையை நாங்கள் மீண்டும் இது இந்த தேர்தலுக்கு வந்த விடயம் அல்ல. 2009 ஆண்டில் இருந்து 2011 ஆண்டு அமெரிக்காவிலே அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் இருந்து 14 ஆண்டு மூன்றாவது தடவை நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும் அமெரிக்காவுக்கும் அதை சார்ந்த நாடுகளுக்கும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. இதில் சம்பந்தப்படாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் திரு கஜேந்திரகுமாருக்கு எதிராக கேட்ட கேள்வி சர்வதேசத்தை பற்றி பேசுகிறார்கள். வெள்ளைக்கொடி பிடித்துக் கொண்டு விடுதலை புலிகள் சரணடைய போகிறார்கள் என்று ராஜபக்சாவுடன் பசில் ராஜபக்சாவுடன் செய்த உடன்பாடு என்ன என்றுதான் கேட்டு எனக்கு தெரியும் என்ன என்று. சந்திரகாந்தன் அவர்களும் பசில் ராஜபக்சாவோடு பேசி ராஜபக்சாவோடு அதற்கான செய்தியை பெற்று வெள்ளைக்கொடியோடு வருமாறு கேட்ட அந்த செய்தியை அவர்கள் ஏமாற்றி வந்தவர்களை கொண்டு விட்டார்கள் என்ற செய்தியை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சந்திரகாந்தன் ஐநாவினுடைய குற்ற நீதிமன்ற குற்ற விசாரணை குழுவிலே சமர்ப்பித்திருக்கின்றார். அது இணையதளங்களிலே வந்தது, அது பத்திரிகைகளிலே வந்தது. அவர் சக்தி செய்தியிலே அவர் பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார். அவர் அந்த செய்தியை சொன்னதுக்கு பிறகு தான் இங்கே வருவதில் அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, கோதாபியா தனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்றெல்லாம் எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். கஜேந்திரகுமார் அவர்கள் பசில் ராஜபக்சாவுடன் பேசி அவர்களில் சிலர் பன்னிக்குள்ளே செல்வதென்றும் விடுதலை புலிகளிடத்திலே சிலர் இந்த வெள்ளக்கொடியோடு வந்து சரணடைவதற்கு
ஆயுதங்கள் நடத்தப்பட்டது உண்மை. அந்த உண்மையை கூட நான் பொய் சொல்லுகிறேன் என்று அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணி நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்றேன். அது கூட பொய் தான். சந்திரகாந்தன் ஐநா மனித உரிமை விசாரணை குழுவுக்கு முன்னால் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்க முடிந்தால், அது வெளியிலே வர முடிந்தால், இணையதளங்களிலே வந்து பத்திரிகைகளில் அந்த செய்தி வர முடிந்தால், மிகவும் முக்கியமான பாத்திரத்தை அந்த விடயத்தில் வைத்த அவர் ஏன் பசில் ராஜபக்சாவை பற்றி ஒரு முறைப்பாடு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதைத்தான் நான் கேட்டேன். இறுதியாக இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி 3வது நாளாகவும் யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த கையெழுத்து வேட்டை யாழ் நல்லூர் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவை வரவேற்கும் நிகழ்வொன்று முல்லைத்தீவு மல்லாவியில் இன்று இடம்பெற்றது. எமது மீள்குடியேற்றத்தின் பின்பு பூர்வீகமாக மக்கள் பாவித்து வந்த காணிகளை ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். கடந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் பொழுது நான் எமது கட்சிகளின் தலைமையோடு இந்த காணிகள் விடுவிப்பது பற்றி நேரடியாக கதைத்திருக்கின்றேன். அதற்கு ஒரு சாதகமாக தற்பொழுது எங்களது கூட்டமைப்புக்கு இந்த எதிர்க்கட்சி தலைமை பதவி எங்களது மதிப்புக்குரிய சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு நல்ல சகுனமாக கருதுகின்றோம். அந்த வகையிலே அவர்களோடு இணைந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கு ஏற்ற வகையிலே உரிய அரச தரப்பினரோடும் அரசியல் தரப்பினரோடும் இணைந்து இதற்கு நான் குரல் கொடுப்பேன் என்று. ராஜதந்திர விவகாரங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறந்த சமிஞ்சை காட்டியுள்ளதாக கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சினித்தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச விசாரணைகள் உலக விசாரணையோடு வரப்போகிறது. ஆகவே அந்த நிலையில் அதன் முடிவு, அந்த விசாரணையின் முடிவு வரும் பட்சத்தில் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் இனிமேலும் சர்வதேசத்தை நாங்கள் பகைத்துக் கொள்ளக் கூடாது என்பதிலே உறுதியாக. அதனால் இந்த தீர்வுக்கு விரைவான முடிவை பெறுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்ற கருதுகின்றேன். இந்த நாட்டிலே ஜனாதிபதியை ஒரு காலம் பழமையாகவே ஜனாதிபதி வருவதாயிருந்தால் எதிர்த்தவர்கள், வரவு செலவு திட்டத்தை எதிர்த்த வரலாறை கொண்டவர்கள், சுதந்திர தினத்திற்கு செல்ல ஒரு காலம் செல்லாதவர்கள், தேசிய கொடியை ஒருபோதும் பிடியாதவர்கள். ஆனால் ராஜதந்திரம் என்ற வகையிலே அவற்றை எல்லாம் எங்கள் தலைவர் கடைபிடித்து நல்ல சகிம்சையை காட்டியிருக்கிறேன். தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தற்போதைய அரசாங்கம் நன்கு புரிந்து கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் 69வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் மிகவும் பிரச்சனையான நிலைமையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும். அவர்கள் எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் வாசிகளுக்கும் ஒத்துழைத்து வருகின்றார்கள் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தருணத்தை யாழ்ப்பாணத்திலே ஒரு சுபீட்சத்தை அளிப்பதற்கு. என்னால் முடிந்த அளவிலே அவர்களுக்கு முடியுமான சலுகைகளை நான் செய்வேன். அந்த சலுகைகள் இந்த பெரியோர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நடக்க வேண்டும் என்பதை நான் கூற. இந்தியாவின் சென்னை பள்ளிக்கரணை போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் இலங்கை அகதியின் சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் நிறைவு பெற்றதை அடுத்து சட்ட மருத்துவ அதிகாரிகள் இருவரினால் சடலம் தொடர்பில் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பிரேத பரிசோதனைகளை அடுத்து இலங்கை அகதியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள இலங்கை அகதி ஒருவர் விசாரணைகளுக்காக கடந்த 2ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருந்தார். 13வது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். இப்போது இருக்கின்ற இலங்கை அரசு தமிழர்கள் நல்வாழ்வில் அக்கறை கொண்டு என்னென்ன நல்ல காரியங்களை உடனடியாக செய்ய முடியுமோ அவற்றை செய்தாக. ராஜீவ்காந்திக்கும் ஜெயவர்தனைக்கும் நிறைவேற்றிய
அந்த தீர்மானத்தில் 13வது அம்சத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போதைய அரசு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலிக்கு தேசிய பட்டியலில் சந்தர்ப்பம் வழங்காமை தொடர்பில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அசாத் சாலி எம்பி அவர்களை நேஷனலிஸ்டுக்காக எடுப்பதாக சொல்லியிருந்தார்கள் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியில். அது தற்போது அவருக்கு கொடுக்கப்படாமல் அது எங்கள் கண்டி மாகாணத்தில் 1,40,000 முஸ்லிம்கள் வாழும் இந்த இடத்தில் 2 பிரதிநிதித்துவம் போதாமையால் 3வதாக ஒருவர் கேட்டிருந்தால் நிச்சயமாக ஆசாத் சாலி அவர்களும் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதை அவருக்கு வழங்காமல் அவரை நேஷனலிஸ்ட் மூலமாக எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அது இன்று வரை நடக்கவில்லை. அவரை மீண்டும் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவு செய்யுமாறும் பணிவாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம். எங்களோட மத்திய மாகாணத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் உண்டா போச்சு. இதுக்கு முதல் 3 பேர் கேட்டாங்க, 3 பேரும் வெத்தினாங்க. இந்த ட்ரிப் வந்து அசாத் சாலி வந்து நேஷனல் லிஸ்ட்டில் கொடுக்குறோன்னு சொல்லி எங்களோட பிரைம் மினிஸ்டர் சொன்னார். ஆனால் இதுவரையும் அவருக்கு அந்த மந்திரி போஸ்ட் கொடுக்கலன்றது எங்களுக்கு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருக்குது. கண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆக கூடுதலான ஒரு மனாப்பை எடுத்த ஒரு மந்திரிக்கு இந்த மாதிரி அநியாயம் ஒன்று நடந்துட்டு பாராளுமன்ற ஆசனம் வழங்குவதாக ரணில் விக்ரமசிங்கவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. அசாட் சாலி கண்டியில் தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பார். இந்தியாவில் மகாபோதி விஹாரை அண்மித்த பிரதேசத்தை இந்தியாவின் ஆன்மீக தலைநகராக பெயரிடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தகயாவுக்கு இன்று காலை சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் தியானத்திலும் கலந்து கொண்டார். பின்னர் மகாபோதி விஹாரைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடுகளில் ஈடுபட்டார். I recognize how Buddhists all over the world revere Buddha Gaya as a place of pilgrimage. உலகவாழ் பௌத்தர்களின் வழிபாட்டு தலமாக புத்தகயா திகழ்கின்றமையை அறிந்து கொண்டேன். இந்தியாவில் இந்த தலம் காணப்படுவதனால் அதனை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆகவே புத்தகயா இந்தியாவின் ஆன்மீக தலைநகரமாக பெயரிடப்பட வேண்டும். அதேபோன்று இந்த தலத்தின் புனிதத்துவம் தொடர்பில் உலகிற்கு எடுத்துக் கூற எம்மால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். உலக சந்தையில் தங்கத்தின் விலை 2வது வாரமாகவும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் அடிப்படையில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1200 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. இதற்கு அமைவாக உலக சந்தையில் வெள்ளி அவுன்ஸ் ஒன்றின் விலை 14 அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தில் இன்று காலை சூரியோற்சவம் இடம்பெற்றது. காலை 6:45 அளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை அடுத்து 7 குதிரைகளை பூட்டிய ரதத்தில் எழுந்தருளிய சூரிய பகவான் உள்வீதி வெளிவீதி உலா வந்தார். இன்று காலை இடம்பெற்ற சூரியோற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அழகு முருகன் நல்லைக்கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று 19வது நாளுக்குரிய பூஜைகள் இடம்பெறுகின்றன. யாழ் நல்லூர் முருகப்பெருமானின் வருடாந்த மகோற்சவத்தில் எதிர்வரும் 11ஆம் திகதி ரதோற்சவம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை பொது வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்ததான முகாம் ஒன்று நேற்று கண்ணத்தோட்டையில் நடைபெற்றது. கேகாலை ரத்த வங்கிக்கு ரத்தம் சேகரிக்கும் நோக்கில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கண்ணத்தோட்டை சுலைமானியா மத்திய கல்லூரியில் நடைபெற்ற இந்த ரத்ததான முகாமிற்கு கட்டாரில் பணிபுரியும் கல்லூரியின் பழைய மாணவர்களும் பழைய மாணவர் சங்கமும் பங்களிப்பு வழங்கியிருந்தன. காலை 9 மணி முதல் நடைபெற்ற இந்த முகாமில் அதிகளவிலான மக்கள் ரத்தம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய சாம்பியன்ஷிப் பளுதூக்கல் போட்டியின் முதல் நாளில் இலங்கையின் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது. ஆடவருக்கான 56 கிலோகிராம் எடை பிரிவில் இலங்கை வீரர்கள் 2 பங்கேற்ற போதிலும் அவர்களால் 7ஆம் 8ஆம் இடங்களையே பெற முடிந்தது. ஆசிய சாம்பியன்ஷிப் பளுதூக்கல் போட்டிகள் தாய்லாந்தின் புக்கட் நகரில் இன்று ஆரம்பமாகின. இதன் ஆடவருக்கான 56 கிலோகிராம் எடைப்பிரிவில் இலங்கையின் தேசப்பிரிய குடவர்த்த மற்றும் IAC லாக்மால் ஆகியோர் போட்டியிட்டனர்.
தேசப்பிரிய எகடோத்த ஸ்னஷ் முறையில் 105 கிலோகிராமும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 130 கிலோகிராமும் அடங்கலாக மொத்தம் 235 கிலோகிராமை தூக்கினார். அதற்குமே அவருக்கு 7ஆம் இடம் கிடைத்தது. ஐஏசி லக்மால் ஸ்னெஷ் பிரிவில் 110 கிலோகிராமும் கிளீன் அண்ட் ஜர்க் முறையில் 125 கிலோகிராமும் அடங்கலாக 235 கிலோகிராம் எடையை தூக்கி 8ஆம் இடத்தை பெற்றார். போட்டியில் மொத்தமாக 274 கிலோகிராமை தூக்கிய பிலிப்பைன்ஸின் நெஸ்ட கொலோனியா தங்கப்பதக்கத்தை தான் வசப்படுத்தினார். சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி குத்துச்சண்டை கோதா வீரரான நுவன் அமரவங்ச இம்முறை பைனர் குத்துச்சண்டை கோதாவில் பேண்டம் பிரிவில் சாம்பியனானார். ஒலிம்பிக் பதக்கம் ஒன்றை வெற்றி கொள்வதே தனது ஒரே இலக்கு என அவர் கூறியுள்ளார். கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த கோதாவில் அவர் 56 கிலோகிராம் எடைப்பிரிவில் போட்டியிட்டார். தனது 5 சுற்றுகளையும் வெற்றி கொண்டே அவர் இந்த ஆற்றலை வெளிப்படுத்தினார். இது தொடர்பிலான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பார்க்கிறோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.